இங்கு நாட்டிற்கு இழிகழுதை ஆட்சியா? கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பார் எனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழி பற்றெங்கே? ஒரே ஒரு கோட்பாடு தான் என் உடன் பிறந்தார்களே, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. அதுதான் இங்க புரட்சியாளர் சேகுவரா சொல்றானே, ஒருவன் காலில் விழுந்து தான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான். எழுந்து நில், எழுந்து நில். தன்மானமிக்க தமிழின பிள்ளைகள் எழுங்கள். தாய் தந்தையரை போய் நீ திருத்தி இருக்க முடியாது, அவன் நம்மள மூளையை கழுவி விட்டுவாங்க. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, மதுமத போதை, பெண்ணிய அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமற்ற ஒரு தூய ஒரு தேசம். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு. 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் ஏழைக்கும் வேட்டிக்கும் கையெந்துகிற இழிநிலை இல்லாது தன்மானமிக்க இனக்கூட்டமாக இனி மக்களை மாற்றுவது, வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. இலவச ஒளிச்சாலை இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. 500 ரூபா சம்பாதிக்க முடியாதா? 500 ரூபா. இந்த நாட்டை ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லாமல் இது பணநாயக நாடு என்று அறிவித்து விடுங்கள். தேர்தல் நடத்தாதீர்கள், ஏலம் விடுங்கள். ஈரோடு கிழக்கு தேர்தல் ஆணையத்தின் மதிப்பியா இந்த தொகுதி 100 கோடி. யார் எடுக்கிறான்? அதிமுக பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி. எவ்வளவு? 101 கோடிங்க. 101 கோடி ஏலம் எடுப்பார். கேட்கலாம், ஒரு தரம் எங்க 150 கோடி. பெரிய தரக்காரர், பெரிய பணக்காரர், அவர் 150 கோடி. ஏலத்தை விட்டு போப்பா, நாங்க பொழப்பாத்துட்டு போறோம். சும்மா ஒரு டெண்டர் விடு, ஏலம் விடு. அந்த பறக்கும் படைன்னு ஒண்ணு போட்டிருக்காங்க.